வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனாவே மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் தாங்க செய்வோம். பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 5 பேருக்கு செய்யலான்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 1 kgக்கு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நல்லா ஆயிலில் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆயில்லையே இந்த மிளகாய் தூள் போட்டு வணக்கியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் போடும் போதே பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு அதோடு சேர்த்து வணக்கியிருக்கேன். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். மிளகாய் தூள் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. நல்லா ஆயில்லையே வணக்கும் போது பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. நம்ம கலர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது ஆயிலில் வணக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துடும். கல்லுப்பு 4 போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த பிரியாணி பாட் பார்த்திங்கன்னா நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்வெஜ் செய்கிறதுக்கு இது தனியாக வச்சுருக்கேங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சைஸ் வரியாக பாட் இருக்குது. இது வந்து 7 லிட்டர். உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அந்த கழுவி வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா சாரீஸும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நல்லா கொத்தமல்லி தழை வணங்கினதுக்கப்புறம் புதினா தழை போடுங்க. நல்லா வெயிலுக்கு உடுத்திக்கிறதுக்கு தேவையான சாரீஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியத்திலிருந்து சில்வருக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸ்டீல் பாத்திரம் அடி பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து 3 லேயர்ஸ் இருக்குது, அதனால் அடி பிடிக்காதுங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி போடுங்க போதும். தக்காளி கம்மியாக போட்டால் தான் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனுங்க, நல்லா தாராளமாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நல்லா ஆயிலில் நல்லா வணக்கி விடுங்க. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரம் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், பயப்படாமல் வாங்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 100 mlக்கு எங்கிட்ட தயிர் இருந்தது, நான் தயிர் போட்டுக்கிட்டேன். தயிர் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த தக்காளிலாம் வணங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், லெக் பீஸ்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா பரவலாக எல்லா லெக் பீஸும் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். வீட்லேயே பார்த்திங்கன்னா நான் மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, முழு கொத்தமல்லி, மிளகு, சீரகம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச பொடியை நான் போட்டுக்கிறேன். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் ஆயிலில் போட்டு வணக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு. எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா சும்மா 2 3 அந்த மாதிரி போட்டு தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்காக சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேரணும் இல்லைங்களா, அதுக்காக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம்.
மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாங்க. இந்த பாத்திரத்துக்கான மூடி தாங்க இது. நல்லா டைட்டாக மூடி இருக்கும். இது கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். நான் இப்போ 1/4 கிலோ டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் வந்து இப்போ 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தாங்க, ஏன்னா அரிசி போட்டு அதை வேக வைக்கணும் இல்லைங்களா, அப்போ வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே இருக்கட்டும். இப்போ நான் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி போட்டுருங்க. நல்லா தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா குடித்து பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் அப்படியே தம் வைக்க போகிறேன். இதுக்கான மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா டைட்டாக இருக்கும். அப்படியே தம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. அப்படியே இப்போ பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் புழுங்கிட்டோன்னு திரும்ப மூடி வச்சிடுறேன். அடிக்கடி கிளறி விடாதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா தண்ணிலாம் சுண்டிடும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும். அதுலேயே வேகணும். 20 நிமிஷம் வேகுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பலன்னு நல்லா வந்திருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. சுத்தமாக அடிப்பிடிச்சே இருக்காது. ஏன்னா இது வந்து 3 லேயர் பாட்டு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பிரியாணி ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா புழுங்க விட்டுருங்க. ஆஃப் பண்ணி புழுங்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கறியெலாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ரைஸும் நல்லா இருக்குது. பீஸுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மெத்தடில் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்ல பலன்னு ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மெத்தடு. நீங்களும் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரத்துலேயே முடிஞ்சிட்டோங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில். இதே மாதிரி பாட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.